மனிதர்களிடத்தில் கண்ணாமை என்ற பேதமை நீக்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற மூன்றை முறையோடு அனுசரித்து வரும் மாணவர்களுக்கும் அச்சமனம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்களையும் அனுசரித்து வரும் பெண்கள் வாழ்க்கை என்பதுமே இன்பம்தான். அப்படிப்பட்ட இன்பமாகப்பட்டது எப்படி வழங்க வேண்டும், எங்கிருந்து வழங்க வேண்டும் என்றால், ஏன்னா ஒரு குடும்பம் இருந்தா கடைக்கு போனோம், என்ன காலையம் வரோம், மனைவி கிட்ட காலையம் வர, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. ஏன் அறுபடி மட்டும் அவர் கூப்பிடுறீங்களா? என்னைக்குமே ஒரு புருஷனை வந்து சோறாக்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் செய்யலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு உடம்பு முடியல. இப்ப நான் நம்ம நடைமுறையில பேசுவேன், நல்ல போதையில போய் வண்டியில இருந்த விழுந்துட்டோம்னா காலையில ஏதோ ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அந்த நேரத்துல மனைவி என்ன செய்யறா, அவ வெக்கமான சூடு சோழ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து புருஷனுக்காண்டி எந்த அடிப்படை விதத்துல இறங்கி வரால, அதே விதத்துல வந்து ஆண்மகனும் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பமாகப்பட்டது நல்ல விஷயமா விளங்கும். அப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் எப்படி ஒரு குடும்பத்திலிருந்தா தாய், தந்தை, பிள்ளை, இதான குடும்பம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அதோட விட்டுட்டா அது குடும்பமாகுமா? அப்படிப்பட்ட குடும்பத்துல அப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு. எல்லாருமே அம்மாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க. ஏன்னா நானும் பார்த்திருக்கேன், அம்மான்னா அது ஒரு அம்மா, எங்க அம்மா அப்படின்னு பெருமை சேர்க்கிறாங்க. இருந்தாலும் இந்த தாயை வந்து நம்ம எந்த அளவுக்கு நிற்கமோ தகப்பனை யாருன்னு நினைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, மனிதனா பிறந்துட்டா பார்க்க கூடாத விஷயம் தந்தை வந்து மகன் முன்னாடி கண்ணுறதை பார்க்க கூடாது. தாய் வந்து தன் மகன் வந்து தீயவன் அப்படின்ற சொல்ல கேட்கவே கூடாது. உற்ற நண்பர்கள் எப்படி இருக்கணும், தவறான பாதையில போல திருத்தணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இந்த தந்தையாகப்பட்டவர் எப்படி வழங்கல, எப்படி தெய்வமா வழங்கல. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெற்றாங்களே அது யாரு உங்க அம்மா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நடவலக சொன்னாங்க நீ நடவடி காட்டி. ஒரே ஒரு ஒரே ஒரு அம்மா அப்பா,
இன்பமா தேடி போனோம் இருந்த இடத்துல இருந்து பெருமையை தேடி கொள்ளலாம்னு பார்த்தா இடமும் அற்புதமான இடம் குறிஞ்சி இடம். இந்த குறிஞ்சி இடம் குமரனுக்கு ஏற்ற அமரமான லோகம். ஏன்னா அழகழகா பூத்திருந்தாலும் மாப்பிள ரோஜா முல்லை மருதம் எத்தனையோ பூ பூத்திருக்கு. ஆனா பூனாலே அழகு தானே. பொதுவாவே பூனாலே ஒரு விசேஷத்துக்கு போறா சரி கல்யாண வீட்டுக்கு போங்களே அதே ரோஜா பூ அது ஒரு வாசனையா இருக்கும். அதே கோயில் கருவறைக்குள்ள போங்களே அதே ரோஜா பூ அது வேற விதமான வாசனையா இருக்கும். அடுத்து சிவலோக பதவி அடைவாங்க. சிவலோக பதவி படாது சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பதவி அது ஒரு வாசமா இருக்கும். இப்படி இருந்தாங்க பொங்கல பொங்கல
ஏன்னா குரல்ல அற்புதமான குரல் தான் இருக்கு பார்த்தீங்களா. சிலர் குரல் கேட்கவே முடியாது, சில குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், சிலதை வந்து பார்க்க முடியாது, ஆனால் பார்க்கணும் போல தோணும். ஏன்னா சத்தத்தை கேட்டால் இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களே, ஒரு முடிவரை நான் நீங்க நம்புறேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொருளாட ஆசை வந்துருச்சு. நான் சொன்னேன் வேணாம் மாப்பிள்ள இது நல்லது நமக்கு இல்ல அப்படின்னு. அப்ப நீங்க சொன்னீங்க அதுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு. ஒண்ணு செய்ய தவம் செய்ய போதுமையா அப்படின்னு. தவம் செய்யறதுக்காக நீங்க காட்டுக்குள்ள போனீங்க. நீங்க போன நேரத்துல நான் கல்யாணம் பண்ணி பிள்ளை ஊட்டி எல்லாம் வந்துட்டேன். அதே நேரத்தில் ஒரு தவம் பண்ணவருக்கு அவர் இறைவன் வந்து காட்சியை கொடுக்குற மாப்பிள்ள லட்சுமணனுக்கு இறைவன் காட்சியை கொடுக்குற என்னடா பிரச்சனை வர்றாரு அங்க இருந்து. ஏன்டா மாப்பிள்ள என்ன நீ அங்க அனுப்பி வச்சுட்டு பிள்ளை ஊட்டி எல்லாம் பெற்று விட்டு நான் கல்யாணம் வந்துருவாங்க என்ன அப்ப என்ன நான் சொன்னேன் வேற ஒண்ணு மாப்பிள்ள நீ தவம் பண்ண போனதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா தவம் பண்ற நேரத்துல மாப்பிள்ள எல்லாம் வலிக்கிருப்பான், அந்நியாரம் கல்யாணம் பண்ணிருப்பான், அந்நியாரம் பொண்ணு பார்த்திருப்பான், அந்நியாரம் பிள்ளை வச்சிருப்பான். அப்ப இறைவன் இடத்துல மனதை ஒருங்கிணப்படுத்துற அப்படி ஒருங்கிணப்படுத்துற ஆலோலம் ஏன்னா ஆலோலம்னாலே அற்புதமான விஷயம். மனிதர்கள் லஞ்சத்திலே பிறந்து லஞ்சத்திலே வாழ்ந்து லஞ்சத்திலே சாக போறோம். யாருக்கும் எது நிரந்தரம் இல்ல. அப்படி நிரந்தரம் இல்லாட்டாலும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த மேடையில் மிக சிறந்த முறையில் தாளம் என்றாலே இப்படித்தான் போட வேண்டும் என்பதற்கு சான்றிதழாக அருமை நண்பர் எங்களது முதலைக்குளம் புலியங்குளத்தைச் சேர்ந்த ஆர்டி கருப்பராஜ் அவர்களுக்கு எங்களது நாடக கலைக்குழு சார்பாகவும் ஆமா பக்கமேளம் சார்பாகவும் இந்த கைதட்டுங்க. இந்த மாமா எனக்கு ஜூம் பண்ணுங்க. பண்ணீங்களா ஒரு நிமிஷம் சாப்பிடுங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த இறப்பு சான்றிதழை அன்பளிப்பாக அளிக்கிறேன். சிவலோக பதவி அண்ணனுக்கு எனக்கு இந்த பரிசு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி. அப்படி ஆதரவு சொல்ல கேட்கும் பொழுது கொடுங்க நான் பிரேம் பண்ணி தரேன். It's
அந்த விஷயம் எப்படின்னா மலை மேல இருந்து அறிவில காட்டியா. ஏன்னா அந்த நீளமான ஓடையில அந்த பொண்ணு அப்படி நடந்து வரும்போது நான் இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா என்ன எப்படி இருக்கும்? என்னங்க எப்படி வந்தாங்க? மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சரி. மனப்பூர்வமா சித்திர திருநாளாக சொல்றேன். இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது. சரி. நீங்க எப்படி வருவீங்க தெரியுமா? உங்க அரசோட மந்தை வழியில வரும்போது அந்த ரெண்டு ஒத்தமாட்டு வண்டி பாதையில அதுல 2 மாடை பூட்டு வண்டியில உங்களை உள்ள உட்கார வச்சு என் தங்கச்சி பின்னாடி உட்கார வச்சு நீங்க முன்ன உட்கார்ந்து தாலி கட்டி உங்க ஊருக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல. அந்த ஒரு காணாத காட்சி காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் எப்படி இருந்தா ஏன்னா மாப்பிள்ள வயசுக்கு தகுந்தாப்புல ஏன்னா இன்னைக்கு அவர் நிலைமை மாறாத எப்படியா இருக்கிறது. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ